வணக்கம். செங்கோட்டையன் தாவேகா சைடு சேர்ந்ததை சிலர் கடுமையான விமர்சனம் பண்ணுறாங்க. 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவர் எப்படி தாவேகா ஒரு முந்தானத்தை ஆரம்பித்த ஒரு கட்சிக்குள்ளே போய் இணைகிறாரு அப்படின்னு சொல்லி அவரை விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு அவர் சொன்ன பதில் திமுக, அதிமுக ரெண்டுமே வேறு வேறு கட்சி கிடையாது. ரெண்டுமே ஒருங்கிணைந்து தான் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டார். திமுக முதலமைச்சர் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் அவங்க ஒன்றா தான் இருக்கிறாங்க. கட்சியில் யார் வேணாலும் ஆட்சியில் இருக்கட்டும், திமுக ஆட்சியில் தொடர இருந்தாலும் தொடரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்குறாரு. அவர் எதிர்கட்சியாக இருந்தால் போதும், அவருக்கு தேவையெல்லாம் என்ன, சம்பாதிக்கணும், கான்ட்ராக்ட் எடுக்கணும், இவருக்கு இந்த பதவி இருக்கிறதே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் செயல்படுறாரு. கட்சியோட நிலைமையை பற்றி அவர் யோசிக்கிறதில்ல, தொண்டர்களை பற்றி அவர் யோசிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவிட்ட அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. செங்கோட்டையன் நடத்தினதில் பாஜக கொடுத்த அழுத்தத்தில் அவர் என்ன செஞ்சார், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படின்னு பாஜக சொல்லி தான் செங்கோட்டையன் பேசுகிறாரு. மறுநாளே அவர் கட்சி பதவியெல்லாம் பிடுங்கி விட்டுறாங்க. பிடுங்கி விட்டோன்னா இவர் என்ன செய்கிறாரு, கட்சி பதவியை பிடுங்கன்னா பிடுங்கிட்டு போங்க, அதனால என்ன, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரும் நினச்சார். அதுக்கப்புறமா தான் பல சம்பவங்கள் நடந்தது. அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை பிடிங்கிட்டு செல்வராஜன் சொல்லிட்டு ஒருத்தருக்கு மாவட்ட செயலர் பதவியை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவரே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எனக்கு பதவி கொடுத்தாங்க, நீ தான் அடுத்த செங்கோட்டையன், அந்த ஏரியா ஃபுல்லாக நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லி எனக்கு மாவட்ட செயலர் பதவியை கொடுத்தாங்க. கொடுத்த போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா தொடர்ந்து அதில் மாவட்ட செயலர் பதவி வேணால் என்ன அப்படிங்கிறதே எனக்கு புரியல. நம்ம ஒரு ஒன்றிய செயலாளர் கூட போட முடியல. அங்கே பார்த்திங்கன்னா அவருடைய மச்சின வெங்கடேஷ், அப்புறமா பையன் இதுன்னு இப்படி நிறைய பேர் எல்லாருமே அவங்களே பதவியெல்லாம் போடுறாங்க. ஒரு ஒன்றிய செயலர் பதவி கூட இந்த மாவட்ட செயலருக்கு இல்லை. இப்போ தான் செங்கோட்டையனோட மனநிலை என்ன, செங்கோட்டையன் ஏன் இந்த கட்சியை விட்டு போனார் அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. செங்கோட்டையனே அந்த இதெல்லாம் சந்தித்தார், அந்த அவமானத்தெல்லாம் சந்தித்தார். செங்கோட்டையனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேரை கட்சிக்குள்ளே சேர்க்கணும், கட்சிக்குள்ளே அவர் ஆதரவாளருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பட்டியலே கொடுத்தாரு. ஆனால் பட்டியல் எல்லாத்தையும் தூக்கி எடப்பாடி பழனிசாமி போட்டு அவங்க உறவினர்கள் கொடுக்குற பட்டியலை கொண்டாந்து போட்டு விட்டார். இது செங்கோட்டையனுக்கு பிடிக்கல. கட்சிக்குள்ளே நம்ம இருக்கிறோம், மாவட்ட செயலாளர் நம்ம இருக்கிறோம், நம்மளை மீறி எடப்பாடி பழனிசாமி நம்ம பகுதியில் கட்சி நிர்வாகிகளை நியமனம் பண்ணால் அப்போ நம்மளுடைய ஆதரவாளர் மத்தியில் நமக்கு என்ன ஒரு மனநிலை இருக்கும், என்ன ஒரு மதிப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்தது. அந்த ஆதங்கம் இருந்தது. அதை பல தடவை சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி கேட்குற மாதிரி இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் கட்டுப்பாட்டில் கட்சி இருக்குது, தலைமைக்கு அவர் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். எடப்பாடி பழனிசாமியெல்லாம் செங்கோட்டையன் ஆஃபீஸில் காப்பி டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தவர். அப்படிப்பட்டவருக்கு ஒரு பதவி வந்தோடனே செங்கோட்டையனை யார் அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி செம்மலை போன்ற நபர்கள்லாம் செங்கோட்டையன் எடுத்த முடிவு தவறான முடிவு. 50 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம், அவரை விட அரசியல் அனுபவம் எனக்கு ஜாஸ்தி. செம்மலையும் சரி, அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் இதெல்லாம் இருக்கிறது. அங்கே அதிமுகவில் இருந்து என்ன பிரயோஜனம், ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு பீஸு. செங்கோட்டையனாவது துணிஞ்சு செயல்படுவார். 75 வயசு ஆயிடுச்சு, அவர் கட்சியிலேருந்து பதவியிலேருந்து தூக்கி விடுறாங்க. அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. அவருக்கு எதிராக அதிமுகவோட கரவேட்டி கூட கட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்கன்னு சொன்ன பாஜக அவரை கை கழுவி விட்டுருச்சு. இதே தான் ஓபிஎஸ்க்கும் செஞ்சாங்க. அதே போல் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் செஞ்சுட்டாங்க. செங்கோட்டையன் உடனே அதை பற்றி யோசிக்கவே இல்லை. கட்சியில் இருந்து 50 ஆண்டு காலமாக ஒரு கட்சியில் இருக்கிறோம், அந்த கட்சியில் உணர்வோடு இருக்கிறோம், அவ்வளோ உழைச்சிருக்கிறோம், அர்ப்பணிச்சிருக்கிறோம் கட்சிக்காக. இது ஜெயலலிதாவே சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் பெருமைப்பட்டிருக்கிறார், செங்கோட்டையன் போன்ற ஒரு இளைஞர்கள் நம்ம கட்சியில் இருக்கிறது நமக்கு வரம் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டிருக்கிறாரு. ஜெயலலிதா தன்னுடைய வாழ்நாளே கட்சிக்காக, அதிமுகவுக்கு அர்ப்பணித்த ஒரு செங்கோட்டையன் அப்படின்னு சொன்னார். அவர் அப்படிப்பட்ட ஒரு நபரை கட்சியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி தூக்கி போடலாம் அப்படின்னு தான் இப்போ அதிமுக தொண்டர்களோட மனநிலையே மாறிப்போச்சு. எப்படியா தூக்கி போடலாம் நீ? இப்போ தூக்கி போட்டு அவர் மனசு உடஞ்சி போயிட்டார்ல. அவர் கட்சியில் உறுப்பினரே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார்? அடுத்து அவர் அரசியல் பண்ணி தான் ஆகணும். ஓபிஎஸ் போல் எடப்பாடி பழனிசாமி கூட மோதிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிக்கு வந்துட்டார். அதுவும் கொங்கு பெல்ட்டில் எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக அதிமுக ஜெயிக்கவே கூடாது. திமுக கூட ஜெயிச்சுட்டு போகுது, ஆனால் அதிமுக ஜெயிக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் செங்கோட்டையன் எடுத்த முடிவு சரிதான்.
செங்கோட்டையனுக்கு வந்து அங்கே செல்வாக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்னா சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு இது இருக்குது. அது இல்லாமல் டைரெக்டாக வந்து அவர் யார்கிட்டையுமே புஷ்லி அனுந்துட்டையோ ஆதவ அர்ஜுனாட்டையோ அருண்ராஜ்கிட்டையோ அவர் கான்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் நேராக விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்துச்சு. கொங்கு பகுதியில் வந்து நீங்கள் நிர்வாகிகளை நியமனம் பண்ணுங்கள். ஏற்கனவே கொங்கு பகுதியில் தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது, ஆதரவு இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் கையில் அந்த பொறுப்பு போகும்போது செங்கோட்டையன் என்ன செய்வார்? நிர்வாகிகள்லாம் நியமனம் பண்ணுவார். கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை தாண்டி முக்கியமான பதவிகளுக்கு அனுபவம் வாய்ந்த நபர்களை நியமனம் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு ஆதரவாக கொங்கு பெல்ட்டில் எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமினால் ஒதுக்கப்பட்ட இந்த நபர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? செங்கோட்டையன்ட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க. செங்கோட்டையன் கட்சிக்குள்ளே வாங்க, தவிகக்குள்ளே வாங்க, உங்களுக்கு நான் வந்து என்ன பதவி தர முடியுமோ அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். கண்டிப்பாக நான் ஒரு செங்கோட்டையனை நம்பி போனால் எடப்பாடி பழனிசாமி மேலே துரோகம் பண்ண மாட்டார், கண்டிப்பாக உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனசுலையும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து செங்கோட்டையனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. தாவேகா வந்து இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் ஒரு வளர்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் செங்கோட்டையன். அதை தான் வந்து அவர் ஆதவர்ஜுனா பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். அண்ணன் செங்கோட்டையன் வந்து எடுத்த முடிவுகள் வந்து 3 முடிவுகள், மிக முக்கியமான முடிவுகள். 72 வந்து திமுகலேருந்து அதிமுக பிரிஞ்சு வந்து எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்த போது அப்போ வந்து இந்த கட்சி 1 மாதத்துக்கு கூட தாங்காது அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசினும்போது செங்கோட்டையன் ஒரு முடிவு எடுத்தார். அதிமுகவில் எம்ஜிஆர் கூட நம்ம பயணம் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தார். பயணம் பண்ணார், சக்ஸஸ்ஃபுல்லானார், கட்சியும் சக்ஸஸ் ஆச்சு. அப்போ வந்து ஒரு முடிவு எடுத்தார். அதுக்கப்புறமா வந்து ஜான் பிரியும் போது சைடு போனார். அப்போது ஒரு முடிவு எடுத்தார். அந்த முடிவும் சரியாக இருந்தது. இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு 2025. அந்த முடிவும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா பேசினார். அவர் எடுத்த முடிவுகள் எல்லாமே இதாக தான் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து தொண்டர்கள் வந்து கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க. அந்த தொண்டர்கள் வந்து செங்கோட்டையன் போன்ற நபர்கள் கரெக்டாக வந்து பயன்படுத்தினாங்க. ஆனால் இங்கே தாவேகால தொண்டர்கள் வந்து அவ்வளோ தூரம் ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அதை வந்து போக போக சரி பண்ணிடுவாங்க. விஜய் சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. விஜய் வந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம், ஆர்ப்பாட்டம் எல்லாமே வந்து அதிகமாகவே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் செங்கோட்டையன் பேச்சுகளெல்லாம் வந்து இந்த தாவேகா தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? ஏன்னா செங்கோட்டையனுக்கு 75 வயசு ஆயிடுச்சு. இப்போ விஜய் ஆதரிக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிற நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு சமூக வலைத்தளங்களில் ஒரு வெப்சைட் சார்பாக பார்த்திங்கன்னா ஒரு முடிவெல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. யார் இன்றைக்கி தேர்தல் வந்தால் கூட யாரை ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிற கேட்டால் இன்ஸ்டாவில் கேட்டால் 77% பேர் வந்து தாவேகாவை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி வருது, அதுக்கப்புறம் திமுக வருது, அதுக்கப்புறமா 4வது இடத்துல தான் வந்து அதிமுக இப்போது எடப்பாடி பழனிசாமி போகிறாரு. சரி, ஃபேஸ்புக்கு அப்புறமா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்விட்டர்லாம் பார்த்திங்கன்னா திமுக வந்து ஃபஸ்ட்டு இருக்குது, 2வது இடத்துல வந்து தாவேகா இருக்குது. அதுக்கப்புறம் தான் மீதி கட்சிகள் எல்லாமே போகுது. அப்படி அந்த அளவுக்கு வந்து சமூக வலைதளங்களை பயன்படுத்துறதில் வந்து தாவேகா தரப்பில் வந்து நிறைய பேர் வந்து செயல்பட்டு இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் வந்து பேசினது போனது வந்தது ஏன் திமுக சைடு போயிருக்கலாமே அப்படிங்கிறது தான். எடப்பாடி பழனிசாமி அதை தான் எதிர்பார்த்தார். இவர் கண்டிப்பாக நம்ம கட்சியை விட்டு நிப்பாட்டினா திமுக சைடு போயிடுவார். ஏற்கனவே செந்தில் பாலாஜி, முத்துசாமி எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அமைச்சர் சேகர் பாபுமே கடைசி நேரமாக பார்த்திங்கன்னா எம்எல்ஏ பதவியை வந்து செங்கோட்டையன் ராஜினாமா பண்ண பிறகு அவர் நேரடியாக சேகர் பாபு சந்தித்து பேசினார். அப்போ கூட வந்து திமுக தரப்பில் வந்து தூண்டில் போட்டாங்க. ஆனால் அவர் எடுத்த முடிவில் கரெக்டாக இருந்தார். நம்ம சுதந்திரமாக செயல்படணும், நம்ம சொல்கிறத கேட்கணும். இன்னொரு கட்சி வளர்கிற கட்சி அப்படின்னா அது தாவேகா தான். அங்கே போய் 10ஓட 11 இருக்கிறத தாண்டி நமக்கு வந்து ஒரே முக்கியம் கட்சியை வளர்ச்சி. 2வது வந்து கொங்கு பெல்ட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் வந்தார். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நினச்சாலும் சரி, பாஜக நினச்சாலும் சரி, இனிமேல் தாவேகாவோட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக தான் படும். ஏன்னா செங்கோட்டையன் அங்கே போயாச்சு. எடப்பாடி பழனிசாமி இனிமேல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி சேர்க்கறதுக்கு செங்கோட்டையன் வந்து தயாராக இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்குது. அவரே ஒரு விஷயத்த சொல்கிறார்ல, தொடர்ந்து வந்து நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவனை கண்டிப்பாக ஆண்டவன் வந்து தண்டிப்பான் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தாங்குகிற ஆளுமை, தாங்குகிற திமிரு, தாங்குகிற அகம்பாவம் எல்லாமே எடப்பாடி பழனிசாமிகிட்ட அதிகமாக இருக்குது. மக்கள் வந்து ஏற்றுக்கணும்ல. அவர் ஒரு தலைவராக ஏற்றுக்கவே இல்லை. விஜய் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கும்போது இவரெல்லாம் ஒரு தலைவராக ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. இவரும் எவ்வளவோ போராடி பார்க்குறாரு.
நகர்த்தவே முடியலையே, காய் நகர்த்த முடியலையே. தன்னை தலைவராக ஏற்றுக்கலைன்னாலும் பரவாயில்ல, அதிமுகவுக்குன்னு சொத்து இருக்குல்ல, அந்த சொத்து போதும், என் பரம்பரையே சாப்பிட்டுக்கும்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் மைண்ட் செட்டில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செங்கோட்டையன் சொன்ன ஒரு விஷயம், திமுக அதிமுக ரெண்டும் வேறு வேறு கட்சி கிடையாது, ஒரே கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ வந்து 2 கட்சிகளுமே மாறி மாறி ஆட்சி செய்யணும். அப்படி ஆட்சி செய்யலை அப்படின்னா தொடர்ந்து திமுக பயணம் பண்ணட்டும், திமுகவுக்கு சப்போர்ட்டாக நம்ம இருப்போம். நம்ம என்ன ஊழல் பண்ணாலும், எல்லா ஊழல் குற்றச்சாட்டுகள் செஞ்சாலும் நம்ம மேலே வந்து திமுக நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் கூட ஒரு டைப் போட்டிருக்கிறாரு. அப்படிங்கிறது தான் செங்கோட்டையனோட அந்த பேச்சில் இருக்கிற அர்த்தம் அப்படின்னு தெரியுது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, செங்கோட்டையன் தாவேகா சைடு போயிட்டார். தாவேகா சைடு போயிட்டாலுமே அவர் பாக்கெட்டில் விஜய் படம் தானே வந்திருக்கணும். ஆனால் விஜய் படம் இல்லை, அம்மா படத்தை தான் வச்சுருக்கிறார், ஜெயலலிதா படத்தை தான் வச்சுருக்கிறார். அப்போயும் அதையும் சொல்கிறாரு, நான் வந்து அதிமுகவில் வந்து விசுவாசி, அம்மாவை நம்ம ரொம்ப நினைக்கக்கூடியவன். ஆனால் நான் வந்து இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம், இந்த உணர்வுபூர்வமான விஷயம், இது வந்து யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் வந்து நான் வந்து என் சட்டப்பையில் எப்பயுமே அம்மா படம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தார். நான் அதிமுகவில் வந்து 50 வருஷமாக இருந்திருக்கிறேன், கட்சிக்காக உண்மையாக உழைச்சிருக்கிறேன், அம்மாவால் வந்து ஜெயலலிதாவால் பாராட்டப்பட்ட நபர் நான். பிரிந்து கிடக்கிற அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் இருந்தேன். அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல. அவர் தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் எல்லாருமே இருக்கிறாங்க. தலைமை சரியில்லை அப்படிங்கும்போது நம்ம தலைமையை ஏற்று தான் குரல் கொடுக்கணும். அப்படி குரல் கொடுக்கக்கூடியவன் தான் ஒரு ஆண்மையான ஒரு மகனாக இருப்பான். அப்படி குரல் கொடுத்ததுக்கு கட்சியை விட்டு நிப்பாட்டுவேன், என்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எதிராக வந்து நாங்கள் வந்து செயல்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுல முடிவெடுத்துருவோம். திமுக சைடு ஏன் போல் அப்படின்னா, தொடர்ந்து திமுக அதிமுக அப்படிங்கிறத தாண்டி ஒரு மாற்று அரசியலை கையில் எடுக்கணும். இன்றைக்கி இளைஞர் பட்டாலும் ஒருத்தர் ஆதரிக்குது அப்படின்னா விஜயை தான் ஆதரிக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நான் வந்து செயல்படுறதுல எனக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். அது இல்லாமல் நான் இந்த ஜெயலலிதா படமே இல்லாமல் நான் பாட்டுக்கு வந்து விஜய் படத்தை தூக்கி வச்சுக்கிட்டேன்னா பார்த்தியா பச்சோந்தி ஆகிட்டான் அப்படிங்கிற பேச்சு தான் பேசுவாங்க. இவனெல்லாம் ஒரு தியாகியா, கட்சிக்காக உழைச்சவனா, 50 ஆண்டு காலமாக கட்சிக்காக உழைச்சவன் அப்படின்னு சொல்கிறானே, என்ன கொள்கை இருக்குது, என்ன பிடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்னைய வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பாக்கெட்டில் ஜெயலலிதா படம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எம்ஜிஆர் படம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. கட்சி தாவுனாலும் சரி, அதை வந்து செங்கோட்டையன் வந்து எனக்கு அம்மா படத்தை சட்டப்பையில் வைக்கிறது பிடிக்கும், அது என்னுடைய தனி உரிமை, நான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாருல, அதுதான் உண்மையான பாசமே. அதை தாண்டி வந்து விஜயும் அதை ஏற்றுக்கிறாருல, என் கட்சிக்கு நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க, நீங்கள் வந்து அந்த படம்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருல. அதெல்லாம் கிடையாது. அவர் போகிற பிரச்சார பஸ்ஸில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா படமும் போட்டிருக்கிறாரு. எம்ஜிஆர் படம் கொண்டு போட்டிருக்காரு. எம்ஜிஆர் வந்து எனக்கு ஆதரவு, எம்ஜிஆர் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினவர். இப்போ அம்மாவோட சப்போர்ட்டுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி வந்து நிறைய விஷயங்களை பார்க்கும்போது செங்கோட்டையன் எடுத்த முடிவு சரி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? செங்கோட்டையன் தாவேக்கால் வந்து ஒரு பிடிமானத்தை பிடிப்பார். அவருடைய எண்ணம் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகக்கூடாது, அதிமுக ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அடி வாங்கணும், அதுக்கப்புறமா அதிமுகங்கிறது வேறு ரூட் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செங்கோட்டையன் போய் தாவேகால போய் தான் அது செய்யணும்னு இல்லை, அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஒரு முடிவு பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் செங்கோட்டையன் தாவேகால போய் சேர்ந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இயல்பாகவே ஓட்டு இருக்கிற ஒரு கட்சி, மக்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி, அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி என்றைக்காக இருந்தாலும் நம்ம தாவேகாவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. ஆனால் அந்த எண்ணத்தில் வந்து குண்டை தூக்கி போட்டார் செங்கோட்டையன். இப்போ தாவேகா சைடு போயிட்டார். எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, அமித்ஷா சொல்லி தான் வந்து தாவேகா சைடு செங்கோட்டையன் போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த கணக்கையும் போட்டு பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு டக்குன்னு பாஜக கூட்டணியில் கலந்து தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தார். அவர் அப்படி நடத்திட்டு நம்ம வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம், தாவேகா சப்போர்ட்டோடு நம்ம இது பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார். அதுக்கு ஆப்படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட் தான் இது. செங்கோட்டையன் தாவேகா சைடு நீங்கள் போங்க, நீங்கள் போய் உட்காருங்க. அப்படி போனீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்துகிறாரு, இல்லை அவங்க தரப்பில் ஏதாவது நடத்த போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். நாங்கள் உடனே ரைடு கிட்டுன்னு விட்டு அவரை துண்டக்கானன் துணியக்கானன் ஓட விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சைடு வந்து பாஜக தரப்பில் ஒரு இதை சொல்கிறாங்க. எல்லாருமே நாங்கள் கட்சி ஆரம்பித்ததே பாஜக வச்சு தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம், பாஜக சொல்கிறபடி தான் நாங்கள் கேட்குறோம், பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பேசுகிறாங்க. பேசுகிறவங்கள என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
தாவேகால இருக்கிற அருண்ராஜ் கூட சொல்லியிருக்கிறார். இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள் இன்றைக்கே ஆரம்பிச்சிருக்கு. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் தனி நபர் கிடையாது. செங்கோட்டையனுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே அதிமுகவில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள், பதவியில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து அவருக்கு தனிப்பட்ட முறையில் பழக்கம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வருவார், எல்லாத்தையுமே அந்த இதில் அதிருப்தியில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. இது ஆரம்பம் தான். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பம் தான். போக போக பாருங்கள் செங்கோட்டையன் செயலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ ரொம்ப சுலபமாக ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னா, டிடிவி தினகரனும் சரி, ஓபிஎஸும் சரி, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை செங்கோட்டையனோட பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா செங்கோட்டையன் புஸ்லி ஆனந்த்கிட்டையோ ஆதவ அர்ஜுனாட்டையோ அருண்ராஜ்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக விஜய்கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு இது இருக்குது. அது ஜான் ஆரோக்கியசாமியும் செங்கோட்டையனும் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு சந்தோஷம், எப்படியா இருந்தாலும் புஸ்லி ஆனந்துக்கும் அவருக்குமே லடாய் ஓடுது. அவர் புஸ்லி ஆனந்துக்கு மேலே ஒரு பதவியில் செங்கோட்டையன் உட்காரும்போது ஜான் ஆரோக்கியசாமியோட பேச்சு எடுபடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.